ஹாய் buddies, ரிவ்யூ பாயிண்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளாம் இப்போ பசங்களோட சேர்ந்து மூணார் கிளம்பியாச்சு. நம்ம இப்போ அங்கே என்னென்ன பண்ண போறோம்னு போய் பார்த்துடலாம். எங்கடா அவனை கூட்டு போறீங்க? ஏன் ஆரன் பையில வரணும்னா? எங்கடா ஊரா? உன் பேர் என்ன? ஏன் இந்த வண்டியில் வர, எங்க வண்டியில் வர மாட்டியா? ஏன் இந்த வண்டி வாங்க போறியா? பாரு ரிவ்யூ பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சொல்றேன். ரிவ்யூ பாயிண்ட் அவன் போற நடுவில் பையன் பேர் போயிட்டு அவன் மூஞ்சி பிளர் பண்ணும்டா வீடியோல. அவன் இப்போ அவன் நியூஸ் சேனல் அவங்களாம் நம்ம சேனல் போட்டா நம்ம சேனல் தூக்கிடுவாங்க. ஆரன் போய் வேணாமா? எங்கடா ஊட்டு போறே? எங்கடா வரியா? பாரு எவ்வளவு அழகா இருக்காப்லன்னு. கேங்லயே ஒருத்தன் இப்படி. நீதே கீதாவா? அங்கவே என்னடா பண்ண போறேன் தாரிக்கு? அவனுக்கு 2 பேர் தான் அண்ணன் தம்பி, ரொம்ப மோசமானவங்க. அண்ணன் தம்பி வேண்ட பேர்ல 50 பேத்தி நாசமாக்கிடுவாங்க. அது முன்னாடி ஒருத்தர் ஆளுங்க கேங்ஸ், பின்னாடி ஒருத்தர் வச்சுக்கிட்டு அவன் தான் பரப்பு படை பார்த்தான். அவர் காட்ட மாட்டாரு. மூணாறு செக் போஸ்ட் என்ட்ரி ஆயாச்சு. டேய் அபீப் கூப்பிடுறா. டேய் மாட்டிக்கிட்டாங்க இவ்வளோ போலீஸ். பேசு. ஏன்டா கட் பண்ணிட்டான்டா, மாட்டிக்கிட்டாங்க. டேய் ஒரு தற்குறி அந்த கருவா அவனுக்கு இருக்கு. மேல போய் அவனை வச்சு ஃபன் பண்ண. இது ஒரு இருக்கு. இப்ப நான் வந்து மறையூர்ல இருக்கிறோம். இவர் வந்து தாரிக்கு, எங்க டீமோட ஆலனு, என்னோட பவுன்சரு. நான் எப்ப பார்த்தாலும் இப்படி செய்வேன். இவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. 2 பேரும் கால் பிடிச்சிட்டு அவங்க அண்ணன் மேல தொற்கால் ஓட்டுவாரு. இவன் வேற நீங்கிட்டு வா. அவனை பிடிங்க மெயினான ஆளு. இவரை பத்தி சொல்லணும்னா அட்டி இந்த வீடியோவே பத்தாது. அவளா நல்லவன், அதை சொல்ல வரேன். அதெல்லாம் எடுக்கணும். பிளாகே பத்தாது. இவரை பத்தி சொல்லணும். அவ்வளோ இருக்கேன் பாருங்க. டூருன்னு ஒரு டூரு பக்காலி ரோடும் இல்ல ஒண்ணும் இல்ல. சரியான டைலாக். பிரியாணி மேல ஒரு வரைக்கும் சலிக்காது. பாருங்க இதுதான் ஒன்னா நம்பர் பொம்பளை ஏய் எப்ப பாரு வடபச்சி இதுதான் எங்க இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்க ட்ரிப் காய்ஸ். ஒண்ணு வந்து காசுலன்னு சொல்லி புலம்புவோம், இது வந்து கால்வெளின்னு புலம்புவோம், அது வந்து அது ஒரு குதிக்க. அது என்னது, அது ரகத்தையே சேர்த்த முடியாது. நான் கொண்டு தெரியுறேன். சோறு சாப்பிடாடி தூக்கம் வர மாட்டேங்குது நண்பா. சோறு சாப்பிடாடி தூக்கம் வர மாட்டேங்குது. வணக்கண்ணா மாப்பிள, மறையூர்ல இருந்து. வணக்கண்ணா மாப்பிள, நம்ம தென்காசிக்கு வந்திருக்க. தென்காசி என்ன இது வந்து இங்க இருங்களே, நகையில பயணமா இருக்கு. அங்க அந்த ஜிப்லைன் கிராசிங் அங்க போலான்னு பார்த்தா ஒரு ஆளுக்கு 10,000 சொல்றாங்க. காமாளி பயிலுங்க. நம்ம கேரளா அண்ணன் வந்துட்டாரு. பூரா டீ போர்டு வண்டியா போதுங்க நம்ம ஊர்ல. அங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி நான் காரை ஓரமா நிப்பாட்டி வச்சிருக்கேன். தெரியுங்களா? நண்பனை காமிக்க போறேன். இங்க பாருங்க. வணக்கண்ணா மாப்பிள, மறையூர்ல இருந்து. இது வந்து கஞ்சா பொம்பளை ஆண்டி ஷோக்கு. ஆண்டியோட விளையாடுற புண்டா. லீடரவே கவனிக்க மாட்டாங்க. ராக் லீடரவே. இது என்ன உண்மையை சொல்றேன். தக்காளி சோட கொஞ்சம் கறி போட்டு கொண்டு. ஏன்டா இப்படி பிரிச்ச? அடா பாவிகளா. அதே மட்டும் வேகமா உள்ள விட்டு நோண்டி எடுக்கிறேன். சோறு 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 சோறுன்னு இருக்காதீங்களா? எந்திரிச்சா குடிச்சு படுத்த வரைக்கும் சோத்து திண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. காலையில
அழகா இருக்காண்டா பாட்ஷா. காலன் மாப்பிள்ள வாயில திணி 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 திணி. நம்மளே நிறைய பேர் பேசுவோம். ஏன்டா நம்ம நிறைய பேர் பேச முடியும் ஊரு. பாயிண்ட்லாம் சூப்பரா இருக்கு. எங்க போனாங்கடா வீடியோ நம்மளுக்கு அழைச்சாங்க. வாத்தல ப்ரோ இவர்தான் ஆலன் ஆலனோட தம்பி இருக்கு. இவனை வச்சு தானே தட் லைஃபே போடுவாங்க. என்ன தட்டு சாய வச்சு வடிவேல கோவில் சார்ல அவனை பிடிச்சிருக்கு. உனக்கு இத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவனுக்கு புள்ள கொடுத்திருக்கீங்க, என்ன யோசிக்கிறீங்க? நான் இல்லடா, யாரு? நான் உன் பக்கத்துல படுத்திருந்தேன். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நினைக்கிறீங்க ஒரே விஷயம் தான் சொல்றேன். எனக்கு காரணம் இல்ல. டிஎன்ஏ அவன் இப்படி படுத்தா நீங்க சொன்ன, நான் இத பக்கத்துல படுத்துறேன். டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க. சொல்றத கேளுங்க, அது பாருங்க எப்படி இருக்கு. இத பாருங்க, கூட வயிறு வலிக்கு கொடுக்க முடியுமா? நீங்களே உனக்கு யாரோ ஏற்கனவே கொடுத்து தாட்டி விட்டுருக்காங்க. இத கட் பண்ணுங்க, இத கட் பண்ணுங்க, இத கட் பண்ணுங்க, இத கட் பண்ணுங்க, இத கட் பண்ணுங்க. அது அப்பதான் நல்லா இருக்கும். என்னடா இவன் மூணாருக்கு வந்திருக்கிறோம். ரோட்ல இப்ப நடந்து போவோம். ஒரு ஸ்கூட்டில வாங்க. நீயே பொட்ட புள்ள நினைக்கிறேன். யாரு என்ன பச்சையா பாக்க சூப்பரா இருந்துச்சு. அதை நீ அமுத்தலாம் தேவையில்லை. எய்து தாய்க்கு வாடா 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 வாடா. நீ தானே பார்த்த அப்புறம் பைய பிடிச்சி அனுப்பி விடுறீங்களா? புல்லாமண்ணா அவனுக்கு வேணும்னே மீன் போட்டு விட்டுருவேன். அப்புறம் சரி சட்டடா. ஏய் அந்த பச்சை கலர் ட்ரெஸ் சொன்னதே தாரிக்கிறேன். நீ அவள்கிட்ட போன் நம்பர் என்னமோ வாங்கியிருக்கல. நீ ஆனா அந்த பொண்ணு கொண்டு வச்சிருந்துச்சு பாத்து. நாளாலப்பா பாக்க சொன்னது ஒண்ணு இருக்கு. என்ன பாக்க கருப்பா சேவபாலோட நான் பார்க்கல வந்து சொல்லிட்டேன்ப்பா. அவ்வளவுதான். கருப்பா சேவபாலோட நான் பார்க்கல. என்ன சொல்றேன் பத்தியா? ஏய் பிரச்சனை இல்ல. பாஜா பார்க்க மாட்டியே நீ. சரி ராம்பள அங்க போடா. ஒம்பள ஒம்பளை நலையறானே. ஒம்பள வேணாமா போனது? எனக்கு வேணாம். அப்ப நீ வானவில்ல. வானவில் பாரு வடபச்சி. வடபச்சி ஆம்பளையா? வடபச்சி. ஆமா நேத்து நீயே அபிப்ராஜா பண்ணீங்களே. வானவில் வடபச்சி. அபிப்ராஜா கங்க்ராச்சுலேஷன். நீங்க அப்பா வாங்க போறீங்க. ஆளத்தை ஏத்துங்க. வேணாம்டா பாச்சா வேணாம்டா. தங்கிட்டு போய் நான் பேசுறேன். வேணாம்டா. ஓ இப்ப பாச்சான சங்கடமா இல்ல வேற ஆள் இருந்தா ஓகேவா உனக்கு? பரவாயில்லடா பாச்சா வேணாம்டா. பாச்சா வேண்டாம். பாச்சா வேண்டாம். பாச்சா வேண்டாங்க. கட் பண்ணு பாச்சா. ரிவ்யூ பாயிண்ட் வந்து ரிவ்யூ பாயிண்ட் சேனல் மூலமா உங்களுக்கு நான் இன்வைட் பண்றேன். நான் உங்களை இன்வைட் பண்றேன். பாலசமுத்திரம் ஹலோ காசிம்பா மகனாகிய நான் சொல்றா ராஜப்பா கிளி என்ற அஸ்லாம் காசிம்பா மகனாகிய பெண் வீடியோ போயிட்டு இருக்கு. இங்க வா. அவனுக்கு எத்தனை மாசம் நாடி புடிச்சு பாரு. போஸ்ட் நாடி அவருக்கு பொம்பளை நாடி புடிச்ச ரெண்டாவது ஆம்பளை டாக்டரும் பார்க்கல. யார் சொன்னா பொம்பளை டாக்டர்? இல்ல நான் கேக்க நாடி புடிச்சு நீ நாடி டாக்டர் படிச்சிருந்தா அதுவும் தெரியும். டேய் இங்க 19 மாசமா? 19 மாசம்டா இவனுக்கு. 19 மாசம் எப்பறா? 25 மாசம் கூட மனுஷங்களுக்கு 10 மாசம்டா. இவனுக்கு 19 மாசம். அதுல பசருக்கு 19 மாசமா? அப்ப எத்தனை மாசம் குறக்கல? கோவிந்தா இன்னும் வண்டறாடா. கோசி தரமா இருக்குடா. வணக்கம் சாமி. வணக்கம். மூணார் வந்திருக்கான். மூணார் மாகல ஒண்ணு. சம்பவம் ஆயிடுச்சு. குழந்தை வந்த போயிடா. யாரு உனக்கு தான? குழந்தை வந்துச்சாமா? இவனுக்கு நான்டா. என்ன பண்ற? இவனே காரணம் அதுக்கு. குழந்தைக்கு காரணம் இவனே. காரணம் விட்டு தெரிய வராங்கடா.
இந்த வீடியோ எல்லாம் போடுறாங்க, எனக்கு வேலை கிடைக்காம போயிருந்தா. மூணாவது வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு இடம்லாம் இல்லை, பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிருக்கேன். ஏன்டா அப்புறம் வந்து நைட்டுனா பெட்ரூம்ல நல்லா இருக்கு. நைட் பெட்ரூம் நல்லா இருக்கு, சுத்தி பார்க்கறதுக்கு. ஆனா அது வீடியோவே குளிர் ஜர்க்கின் எல்லாம் குளிர் வந்து குண்டியோலயே வருது எல்லாமே. ஜர்க்கின் எடுக்க சொல்லவே இல்லை. சாமி ஆமா சாமி, இங்க ஜர்க்கின் எடுக்காதீங்க, 10,000 15,000. என்ன பண்றது தெரியல, பூரா நடுங்கிட்டு படுக்குறாங்க. ஒவ்வொருத்தனும் பின்னாடி என்ன பண்றது. சூப்பி என்ன சொன்னாருன்னா, வெயில் அடிக்க குளிர் அடிக்கின்றாரு. நம்ம ஆளுக்கு இந்த மாட்டம் இருக்குதாப்பா, வேற லெவல் உண்மையாவே. இவனை நான் எப்பயுமே வந்து பிரஸ் பண்ணுவேன், எனக்கு கை நடுங்குது, ரெண்டுமே பிடிக்க முடியல என்னால. இப்படி போய் பிடிப்பேன், அது பிடிக்க முடியல என்னால, அப்படி நடுங்குது கை. மனசு கஷ்டமா ஆமா, நேத்து நைட்டு தான் சம்பவம் நடந்துச்சு, அப்ப பிரச்சனை இல்ல. சம்பவமே நேத்து நைட்டு தான் நடந்துச்சு. இல்லடா, எனக்கு குழந்தைகளாம் ரொம்ப பிடிக்கும், அது பாட்சாவோட குழந்தை நான் தூக்கி வச்சுக்குவேன். ஏன்னா என் பிள்ளையே ஒரு தரையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏடா என் பிள்ளைங்க தரையும் சொல்லிட்டு இருக்கேன், அப்ப உன் பிள்ளைய நான் தூக்கி வளர்த்த மாட்டேன். அபீப் உன் பையனுக்கு உன் பிள்ளைய நீ கொடுத்தல. பாட்சாவோட குழந்தை உனக்கு வேணா, என் குழந்தை இது. பாட்சாவோட இவன் பிள்ளைக்கு மகந்தே, பாட்சா மகந்தே. என்ன பண்ணுவா இல்ல பாட்சா, என்ன இப்படி சொல்றியா? அவன் மாதிரி உண்மையா சொல்றேன்ட்டியா? டே, அவன் என்ன சொல்ற, அவனுக்கு கல்யாணமே குழந்தை இருக்கும்ல, அவனோட மகனை இவன் பிள்ளை கட்டி வைப்பேன் அடிச்சு சொல்ற. தூக்கு போட அப்ப அபிப்பிராஜ பிள்ளைய வச்சுக்க மாட்டியா? யாரு கட்டிக்க மாட்டாங்க. இல்ல என் பிள்ளைய விஷம் கொடுத்து கொண்டாட. அடப்பா, இல்ல இல்ல பாச்சா, நம்ம சம்மந்தி வைக்கலாம்டா பாச்சா. சொந்த பந்தம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஆனா இவன மாதிரி ஆளு இருக்கா அப்படி பேசு. தப்பு யாரு மேல தப்புனா அவன் ஸ்டார்டிங்ல அததான் நான் சொன்னேன், எல்லாத்தையுமே. ஆனா நம்ம அன்னைக்கே சொன்னோம் இதெல்லாம் தப்பு, கை வைக்க பேசிட்டான். ஆனா இவன் பேக்கரியில ஒரு வார்த்தை விட்டு தெரியுமா, அதுக்கு உங்க அண்ணன் அடிச்சிருக்கணும். கெடா பையல பெரிய சைஸ் செடியா இருந்தா நான் மாதிரி பண்ணி சின்னதா போச்சு. மரம் இல்லைக்கா, அது கொடிங்க பண்ணிட்டு இருக்கா. டேய் எங்க 3 பேத்துக்கு அந்த வீடியோ அனுப்பேன். பெரிய தலை நீ, அந்த சைடு இருக்கு தலை, இந்த சைடு இருக்கு தலை நீ. யாரா வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போற மாதிரி போடா. என்ன வீடியோ சொல்றேன், இப்ப நாங்க பேசிட்டு இருந்ததை சொல்றேன். நீங்க இப்படிதான் பேசுறோம், அந்த விஷயத்த சொல்றேன், முன்னாடி பேசுறேன். அப்ப அந்த வீடியோ கோவை சார்ல வீடியோ போட்டுக்கீங்களா? அவன் கோவப்பட்டு 4 வார்த்தை பேசிட்டு பேசுற பச்சு நான் மேல கேட்டுக்கிறேன். இங்க உங்க 2 பேத்துக்குள்ள 1008 சண்டை வரும், அதெல்லாம் சகஜம். சொல்றேன், ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் அமைதியா எல்லாரும் சிரிக்காத. இங்க தாம்பத்தி வரணும்னா விட்டு கொடுத்து போகணும், பாத்துக்க. அந்த வார்த்தையிலே யூஸ் பண்ணாத வீடியோ போட தாம்பத்தி வரும். அடிக்க மாட்டாரு கடை அண்ணன் தம்பி கல்ல போறத பாரு. டேய் ஓரத்துல காரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? Udah.